திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி ஒரு 2000 ஆண்டில் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து முதலாக உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டத்தினுடைய தலைவராக மறைந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஷவுல் ஹமீது அவர்கள் தலைவராக இருந்து வந்தார்கள். அதன் பிறகு பல ஆண்டுகள் கடந்து ஓடி நமது திருப்பூர் பெரிய பள்ளிவாசலினுடைய தலைவராக மரியாதைக்குரிய விகேஎம் ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் தலைவராக மாவட்ட தலைவராக இருந்து வந்தார்கள். அவர்கள் காலங்களில் எண்ணற்ற பணிகளை வந்து அவர் திருப்பூர் மாவட்ட பள்ளிகளுக்கு பயணித்து பணியாற்றி பல திட்டங்கள் கொண்டு வந்து ஒரு ஒற்றுமையான திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தாக உருவெடுத்து வந்த வண்ணம் இருந்தது. கொஞ்ச காலமாக அவருடைய பணிகள் வந்து தொய்வேற்பட்ட காரணத்தினால அவர் அழைச்சின்னு சொன்னால் எல்லா பள்ளிகளும் பெரிய அளவில் வர்றதில்லை, கூட்டம் வர்றதில்லை. இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்த காரணத்தினால திருப்பூர் மாவட்ட அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு ஒரு 2011 ஆரம்பித்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் தமிழகத்துக்கே ஒரு முன்னோடியாக அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு, அந்த அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பில் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து, அதாவது எத்தனை கட்சி இருந்தாலும் அந்த கட்சிகளுக்கென்று தனித்தனி கொள்கைகள் இருக்கும். ஆனால் அனைத்து ஜமாத்தாக வரும்போது எல்லா கொள்கைகளையும் விட்டு ஒருங்கிணைந்த ஜமாத்தாக 2011 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து திருப்பூருக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதமாக பணியாற்றி வந்து கொண்டிருந்தோம். இருப்பினும் நாம் இந்த பள்ளிவாசலுக்கு என்று அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் ஒரு வழி நடத்தக்கூடிய பணியாக அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு ஒரு தேர்தலை நடத்துவோம். அனைத்து பள்ளிவாசல்களையும் ஒன்றிணைத்து பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே அதற்கு நிர்வகிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 18/1/2017 அன்று திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை காதர்பேட்டை பள்ளிக்கு சொந்தமான எஸ்ஏபி பள்ளிவாசலில் வைத்து நாம் புதிய நிர்வாகிகளை அன்றைக்கு தேர்வு செய்தோம். அன்றைக்கு புதிய நிர்வாகிகளை நாம் தேர்வு செய்து, குறிப்பாக திருப்பூர் என்றாலே திருப்பூர் ஒரு பழமையான பள்ளிகள் என்றால் 3 பள்ளிகள் மட்டுமே. பெரிய பள்ளிவாசல், காதர்பேட்டை ஜமாத் பள்ளி, கேஎன்பி காலனியில் உள்ள சின்னப்பள்ளி, சாஃபி பள்ளி. இதுதான் திருப்பூர் வரலாற்றில் வந்து 3 முக்கியமான பள்ளிகள். இந்த பள்ளிகள் தலைமை கணக்கு வச்சு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் விகேஎம் முகமது அனீஃபா அவர்களை நாம் திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக அன்றைக்கு புதிய நிர்வாகியாக தேர்வு செய்தோம். அதே போல் திருப்பூரில் உள்ள பெரிய பள்ளிவாசல்களில் மற்றொன்றான காதர்பேட்டை பள்ளியினுடைய முகமது கலீபுல்லா ஷரீப் அவர்களை மாவட்ட செயலாளராகவும், திருப்பூர் பரந்த பகுதியாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகள் மட்டும் 83 பள்ளிவாசல்களை வைத்து அந்த புதிய நிர்வாகத்தை நாம் தேர்வு செய்தோம். அதில் வந்து நம்ம வடக்கு பகுதிக்கும் நம்ம வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வந்து கொடுக்கணுங்கிற நோக்கத்தால் மேட்டுப்பாளையம் பள்ளியினுடைய நிர்வாகி KS முகமது இப்ராஹிம் அவர்களை மாவட்ட பொருளாளராக தேர்வு செய்தோம். அப்போது புதிய நிர்வாகிகளாக 5 மாவட்ட துணைத் தலைவர்கள், 5 மாவட்ட துணை செயலாளர்கள், கிளையினுடைய பொறுப்பாளர்கள் என்று நாம் வந்து 36 நபர்களை அன்றைக்கு வந்து தேர்வு செஞ்சுருந்தோம். அந்த நிர்வாகம் வந்த பிறகு ஒரு 6 மாத காலத்துக்குள்ள பெரியவள்ளிவாசனுடைய தலைவர் பதவி
ஹாஜி பிகேஎம் முகமது அனீஃபா அவர் போய் அவருடைய சகோதரர் ஏற்கனவே ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தவர் விகேஎம் ஜக்ரியா ஆஜியார் அந்த பள்ளிக்கு தலைவராக வருகிறார். அப்போது திருப்பூர் முழுவதும் நம்ம வந்து பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்துக்குத்தான் அந்த தலைவர் பதவி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் விகேஎம் ஜக்ரியா ஆஜியார் அந்த பள்ளிக்கு தலைவராக வந்த பிறகு அவரே தலைவராக இருக்கட்டும் என்று நாம் அவரிடத்தில் சொல்லும்போது அவர் சொன்னார், நானே ஏற்கனவே தலைவராக இருக்கிறேனே, அப்புறம் என்ன புது தலைவர்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். இருப்பினும் அவர் அந்த காலகட்டத்தில் அந்த பள்ளியில் பயின்ற போது அவர் நடத்தக்கூடிய அந்த ஐக்கிய ஜமாத்தை அப்படியே வழி நடத்தி போயிட்டே இருந்தது. அதன் பிறகு பெரிய பள்ளியினுடைய நிர்வாகம் மாற்றப்பட்டு அதில் விகேஎம் ஷாஜகான் அவர்கள் அந்த பள்ளிக்கு தலைவராக வந்தார்கள். அதன் பிறகு இந்த நம்ம புதிதாக உருவாக்கப்பட்ட பள்ளி நிர்வாகம் ஜக்கரியா ஆஜியார் அப்படியே வழி நடத்தி போயிட்டு இருந்தார். அப்போ நம்ம என்ன அப்படின்னா, இது இப்படியே போயிட்டு இருந்தாகாது, திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது வக்போர்டால் இணைக்கப்பட்ட 234 பள்ளிவாசல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. அதெல்லாமல் பள்ளிகள் சேர்த்தால் 300 பள்ளிகளுக்கு மேல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த திருப்பூர் மாவட்டம் முழுவதும் நாம் ஐக்கிய ஜமாத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். அதன் பிறகு திருப்பூர் மாவட்ட புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைக்கு பெரிய பள்ளியினுடைய தலைவர் விகேஎம் ஷாஜகான் அவர்கள் ஹாஜியார் அவர்களை அழைத்து கொண்டு அவருடைய தலைமையில் அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பும் சேர்ந்து மடத்துக்குளம் மற்றும் உடுமலைப்பேட்டை இரண்டும் தலைமையிடமாக கொண்டு அந்த பகுதியில் 32 பள்ளிவாசல் நிர்வாகிகளை அழைத்து அந்த பகுதிகளுக்கு திருப்பூர் வட்டார ஐக்கிய ஜமாத் என்று நாம் உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு நிர்வாகத்தை தேர்வு செய்தோம். அது 24/1/2024 அன்று நாம் அந்த நிர்வாகத்தை போட்டு கொடுத்தோம். அதன் பிறகு நாம் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மங்களம் தலைமையிடமாக கொண்டு அதே போல் காங்கியம் தலைமையிடமாக கொண்டு திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, தாராபுரம் 6 சென்டர்களும் தலைமையிடமாக கொண்டு அதற்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு அதற்கு பிறகு 31/1/2024 மங்களம் தலைமையிடமாகவும் அவனாசி பல்லடம் ஒருங்கிணைந்து 24 பள்ளிவாசல், சோமனூர் அனைத்தும் ஒருங்கிணைந்து 24 பள்ளிவாசல்களை ஒன்று சேர்த்து அங்கே ஒரு புதிய வட்டார ஐக்கிய ஜமாத்தை அனைத்து இஸ்லாம் ஜமாத்தும் அதே போல் திருப்பூர் பெரிய பள்ளியினுடைய தலைவர் விகேஎம் ஷாஜகான் ஆஜியார் அவர்களோடு நாம் அதை செய்தோம். செய்து முடித்த பிறகு நாம் திருப்பூர் வடக்கு பகுதியிலே ஒரு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்துவிடலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இருந்த ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் விகேஎம் ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் கல்வி அறக்கட்டளையாக முஸ்லீம் கல்வி அறக்கட்டளை என்று மாவட்ட ஆட்சியரிடம் சிறுபான்மை மக்களுக்கு வரக்கூடிய பணங்களை முறையாக பெற்று அவர்கள் வழங்கி வருகிறார்கள் தொண்டு தொட்டு. அது ஒரு அற்புதமான பணி அவர் செய்து வருகிறார். அதில் எந்த இடையூறும் இல்லை. ஆனால் அவர் அதை செய்தாலே போதுமானது. அவர் கொஞ்சம் போகிறக்கு சீக்கிரமாக போகிறக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முடியாத கால சூழ்நிலை. அதனால் அதை மட்டும் அவர் பார்த்து அவர் மனதார பெரிய பள்ளிவாசலுக்கு தலைவர் பதவி விட்டு கொடுத்து, உங்கள் பள்ளி தானே பெரிய பள்ளி, அதில் யார் நீங்கள் இருந்தாலும் அந்த பள்ளியில் புதிதாக வரக்கூடிய தலைவர் இருந்தாலும் பெரிய பள்ளிக்கு தலைவர், அவர் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர், அதுதான். ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி நாம் 2 பகுதியில் வட்டார ஐக்கிய ஜமாத் போட்டோன்னு சொல்லிட்டு
அவர் நம்ம மேலே அனைத்து இஸ்லாம் ஜமாத்து மேலே கோபமோ அல்லது என்னோ அவங்க வந்து அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு திருப்பூர் வடக்கு பகுதியில் ஒரு புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்கிறார். வடக்கு பகுதியில் ஒரு புதிய நிர்வாகத்தை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகளை வைத்து அவர் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு நிர்வாகத்தை தேர்வு செஞ்சு அதை வந்து அவர் அந்த பகுதியில் ஒரு ரஃபி என்பவரை வந்து தலைவராக போட்டு அந்த உருவாக்கி கொடுக்குறார். யார் கொடுக்குறா? ஐக்கிய ஜமாத்தினுடைய BKM ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் அந்த பகுதிக்கு ஒரு வடக்கு பகுதி வட்டார ஜமாத்தை உருவாக்கி கொடுக்குறார். அதை உருவாக்கி அவர் கொடுத்தது பிறகு என்ன அப்படின்னு சொன்னால், யார் உருவாக்கி கொடுக்குறா? BKM ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் வடக்கு பகுதிக்கு, திருப்பூர் வடக்கு பகுதிக்கு, முதல்ல புரிஞ்சுக்கணும், வடக்கு பகுதிக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை போட்டு கொடுக்குறார். அந்த ரஃபி அவர்கள் வந்து வடக்கு பகுதி நிர்வாகம் தலைவர்னு சொல்லி அந்த பகுதியில் பணியாற்றி வரார். அப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து திருப்பூர் வடக்கு பகுதி ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர்னு பத்திரிகைகள் வருது, வலைதளங்கள் வருது, வீடியோக்கள் வருது, ஆடியோக்கள் வருது. அது கொஞ்சம் காலங்கள் கடக்க அந்த திருப்பூர் வடக்கு பகுதி என்பதை மாற்றி திருப்பூர் வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத் அப்படின்னு சொல்லி அவரே பத்திரிகைகளை போட்டுக்கிறாரு, அவரே பிரசுரம் பண்ணுறாரு. அது அப்படியே போயிட்டுருக்கு. அதற்கு பிறகு பார்த்தா அவரே திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி போட்டுக்கிறார். அவரே திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்து BKM ஜக்கரியா ஆஜியார் அவர் வந்து போட்டு கொடுத்ததை அவரை ஓவர்டேக் பண்ணி, அதாவது ஊடுருவல் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு நிர்வாகத்தை ஒரு நபர் ஒருத்தருக்கு போட்டு கொடுக்குறாங்க. அவர் திருப்பூர் வடக்கு பகுதியினுடைய ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி, ஆனால் அதை வந்து திருப்பூர் வடக்கு மாவட்ட ஐக்கிய ஜமாத்து, திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு, இதுதான் ஊடுருவல். இது வந்து ஊடுருவல். அவரையே வெளியே தூக்கி போட்டு ஜக்கரியாஜாரை வெளியே தூக்கி போட்டு இவர் வந்து திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு ஒரு 2025 ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறார். ரிஜிஸ்டர்னால் யார் வேணாலும் பண்ணலாம். 50 பேர் வேணாலும் திருப்பூரில் வந்து மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு 5000 10,000 செலவாகும். ஆனால் பள்ளி இருக்கணுமில்ல, பள்ளிகள் திருப்பூரில் 300க்கும் மேற்பட்ட திருப்பூரில் இருக்கக்கூடிய 300 பள்ளிவாசல்கள். அதன் பிறகு அவர்கள் வந்து இந்த திருப்பூர் தெற்கு பகுதிக்கு வந்து ஒரு சிலர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு 4 பள்ளி 5 பள்ளி வராங்க, 7 பள்ளி வராங்க, அல்லது 10 பள்ளி வராங்க. பள்ளியினுடைய நிர்வாகிகள் ஒரு பாவமானவங்க. பள்ளியினுடைய நிர்வாகிகள் வந்து முத்தப்பள்ளி ஆகட்டும், தலைவராகட்டும், செயலாளராகட்டும், அது அல்லாஹ்வுக்கு வேண்டி நாம் பணி செய்கிறோம் என்ற நோக்கத்தோடு பள்ளியினுடைய நிர்வாகிகள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் வந்து யார் கூப்பிட்டாலும் போவாங்க. ஏன்னா யார் இடத்துல நமக்கு வந்து பகை தேவையில்லை, யார் கூப்பிட்டாலும் சமுதாயம் கூப்பிடுகிறது, சமுதாய மக்கள் கூப்பிடுகிறார்கள் என்ற நோக்கத்தோடு தான் போவாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஏற்புடையதல்ல. அதற்கு பிறகு BKM ஜக்கரியா ஆஜியார் அவர்கள் வந்து என்ன செய்கிறாரு? திருப்பூர் வடக்கு பகுதிக்கு ஒரு நிர்வாகத்தை போடுறார். சமுதாயத்தை பிரிவினை செய்யக்கூடிய எந்த ஒரு நபரும் இறைவன் பெயரை சொல்லி பிரிவினையை செய்தால் இது ஏற்புடையதல்ல. எல்லாரும் அல்லாஹ் தான் பேசுகிறான், தப்பு செய்கிறோன்னு அல்லாஹ் தான் பேசுகிறான். எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான். தப்புன்னு செய்கிறான், அல்லாஹ் பார்த்துக்குவான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. திருப்பூரில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கிறது இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்பவும் ஒரு அபரிவரமான மோசமான காலகட்டங்களாக ஒன்றிய அரசு செய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில், கேரளாவில் போன்ற பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வந்து ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்வது காரணத்தினால தான் இங்கே வந்து மதக்கலவரம் குறைவாக இருக்கிறது. பிஜேபி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி கங்கணம் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வழிவகுக்கக்கூடிய செயலை நாம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த நேரத்தில் நம்ம வந்து சொல்கிறது.
அப்போ திருப்பூர் ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லி 2, 3, 4 பிரிந்தால் யாருக்கு கொண்டாட்டம்? மாற்று மதத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்களை பிரிவினை பண்ணி இஸ்லாமியர்களை துண்டாடி அவர்களுக்கு கொண்டாட்டம், துண்டாடக்கூடிய நபர்களுக்கு. அதற்கு நாம் துணை நின்று வரக்கூடாது என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். குறிப்பாக திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் இதில் இன்னொன்று நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் 17/8/2024 HMS மஹாலில் வைத்து திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அதாவது ஒவ்வொரு முறையும் ஐக்கிய ஜமாத்தை அனைத்து இஸ்லாம் ஜமாத் கூட்டமைப்பு உருவாக்கி தான் கொடுக்குது. அவங்க பயணிக்கட்டும், அவர்கள் போகட்டும்னு சொல்லித்தான் நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம். அது புதிய நிர்வாகிகளாக அன்றைக்கு நாம் திருப்பூரில் பெரிய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களை நீங்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். அவர் வராத காரணத்தினால நம்ம மங்களம் பள்ளியினுடைய தலைவரை தலைவராக போட்டோம். உடுமல்பேட்டையில் இருக்கிறவரை பொருளாளரை போட்டோம். பாத்திமா நகர் பள்ளியில் இருக்கக்கூடிய நபர் செயலாளரை போட்டோம். அவங்க பயணிக்கலை. அதாவது ஒரு நிர்வாகம் எடுத்துக்கிட்டால் அவங்க பயணித்து சமுதாய மக்களுக்கு என்ன தேவை, பள்ளிவாசலுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொடர்புகளை வச்சுக்கணும். அது இல்லாமல் இருக்குது. நான் இந்த வாயிலாக ஜக்கரியா ஆஜியார் இடத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய பணி யாரும் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. ஒரு அற்புதமான பணிதான். சமுதாயத்தில் பிரிவினையை தூண்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஐக்கிய ஜமாத்தை அவங்க உருவாக்கித்தான் கொடுத்தோம். அனைத்து இஸ்லாம் ஜமாத்து கூட்டமைப்பு ஐக்கிய ஜமாத்தை உருவாக்கித்தான் கொடுத்தோம். அவங்க பயணிக்கட்டும் என்று. ஏன்னா புது நபர் வந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க, அவங்க வேலைகள் செய்வாங்க ஒருக்காகத்தான். ஆனால் நீங்கள் மனதார படைத்த இறைவன் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்கிறான். சமுதாய மக்களை நாமளும் அதில் ஒத்துழைச்சி போகணும். நாமளும் அதுக்கு ஒத்துழைப்போடு இருக்கணும். பிரிவினைக்கு நாம் ஒரு காலமும் வந்துடக்கூடாது. திருப்பூர் பெரிய பள்ளிவாசல் தான் திருப்பூர் மாவட்டத்துக்கு பெரிய பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் யார் வருகிறார்களோ அவர்கள் தலைவராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம். இது நாளைக்கு திருப்பூர் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் பள்ளிவாசலையும் அழைத்து ஒரு நிர்வாகத்தை தேர்வு செய்வது ஒரு நலனாக இருக்கும். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையை பிரித்து கொண்டு போய்விட்டால் சமுதாயத்துக்குத்தான் கேடு விளைவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். ஜக்கரியாஜியார் அவர்கள், நீங்கள் அந்த கல்வி அறக்கட்டளையின் சார்பாக மாவட்ட அரசு கொடுக்கக்கூடிய சிறுபான்மை நல உதவிகளை நீங்கள் வாங்கி தருகிறீர்கள். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதே போலத்தான் நாங்கள் புதிய நிர்வாகி நம்ம 18/1/2017 போட்டாலும் கூடி அந்த வருஷம் பள்ளிகளுக்கு கஞ்சிக்கு அரிசி வாங்கிறத அந்த புது நிர்வாகம் செய்யலை. ஏன்னா முதல்லையே நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதை போய் நம்ம மாவட்ட ஆட்சியிட்ட கொடுத்து 2ஆக பிரிஞ்சிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அது நீங்கள் செய்ய வேலையை நீங்களே செய்யுங்கள் என்பதற்காகத்தான் அதை நாங்கள் வழி நடத்தவே கிடையாது. அது நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க, அதனால் நாங்கள் பிரிவினை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக உங்களிடத்தில் எங்கள் பள்ளியைச் சேர்ந்த பள்ளிக்கும் நாங்கள் உங்களிடத்தில் ரசீதை கொடுத்து சீட்டை கொடுத்து தான் நாங்கள் பள்ளிக்கு அரிசி வாங்கிக்கிறோம் கஞ்சி காய்ச்சலுக்கு. அதனால் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருங்க. திருப்பூர் மாவட்டத்திற்கு திருப்பூர் பெரிய பள்ளி நிர்வாகம் தலைவராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அந்த பள்ளிக்கு நாளைக்கு நீங்கள் தலைவராக அல்லாஹ் நாடினால் வந்தால் நீங்களே தான் ஐக்கிய ஜமாத்துக்கும் தலைவர். அதனால் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது, திருப்பூருடைய போக்கு சமுதாய மக்களுடைய வழிகாட்டை தவறாக பயன்படுத்துவதற்கு ஒரு சிலர் நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் பின்னால் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு இன்றைக்கு நான் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத் ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும், பிளவுபட்டு போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஜக்கரியாஜியார் அவர்கள், நீங்கள் நினைத்தால் அது நடக்கும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். பெரிய பள்ளி நிர்வாகத்துக்கு புதிய நிர்வாகத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும்
ஜக்கரியாஜியார் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது நீங்கள் உங்கள் பள்ளிக்கு உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததுன்னு சொன்னால் திருப்பூரில் ஒரு பிரிவினை என்பது இருக்காதுங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களை அழைத்தால் யாரும் தடுங்கல் சொல்ல மாட்டார்கள். ஏதோ ஒரு இரு நபர்கள் வேணால் அதற்கு தடுங்கல் சொல்லலாம் வெளிய அத்தனை நபர்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படையில் திருப்பூருடைய ஒற்றுமைக்காக ஜக்கரியாஜியார் அவர்கள் தங்களுடைய பதவி பெரிய பள்ளிக்கு விட்டு கொடுக்க வேணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மேலும் இப்போ தற்போது திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்துன்னு சொல்லிட்டு ரஃபி அவர்கள் வலம் வந்துட்டு கொண்டிருக்கிறாரு. அவர் எந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர்? ஏன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதி பாத்திமா நகர் பகுதி அனைவருக்கும் தெரியும். காதல்பேட்டை பள்ளிக்கு பூர்வீக பள்ளிங்கிறதுனால அவர் அதற்காக போராடிட்டு வந்தது எல்லோரும் தெரியும். ஆனால் அவருக்கு சார்ந்த பள்ளியே அல்லாத ஒரு சிறு பள்ளியில் ஒரு மகளாகவே இல்லாத ஒரு பகுதியான அந்த பள்ளியில் இவர் ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு தலைவர்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெரிய பள்ளி நிர்வாகம் மட்டுமே திருப்பூர் மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிறது என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.